வெரி குட் மார்னிங். எல்லோரும் வேக்கப் ஆகிட்டிங்களா? வேக்கப் ஆனது என்ன பண்ணீங்க? தம் அடிச்சிட்டிங்களா? தம்முங்க. என்ன பார்க்குறீங்க? உங்களை தான் கேட்குறேன். எல்லோரும் பண்ணுறதானே. இப்போ பொண்ணு மார்னிங்கே தம் அடிச்சிட்டியான்னு வளருதே அப்படின்னு தானே கேட்குறீங்க. மார்னிங் பண்ணுற ஒரு ஹேபிட்டில் நிக்கோடின் கலந்துருக்கு. அது என்ன பொருள் தெரியுங்களா? பேஸ்ட்டு. அந்த பேஸ்ட்டில் நிக்கோடின் கலந்துருக்கு. ஒரு டைம் நம்ம ப்ரஷ் பண்ணுறதுல 20 சிகரெட் நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஈக்குவல். அந்த அளவுக்கு நிக்கோடின் நமக்கு உள்ளே போகுது. அந்த அளவுக்கு கெமிக்கலான ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பேஸ்ட்டு யூஸ் பண்ண வேணான்னு சொல்லலை. நிக்கோடின் இல்லாத பேஸ்ட்டாக நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ மார்க்கெட்டில் பேஸ்ட் வந்திருக்கு. அந்த காலத்தில் பேஸ்ட்டுன்னு ஒன்று இருந்திருக்காங்க. கருவேலம்பட்டை பொடி ப்ரஷ் பண்ணாங்க, சாம்பலில் ப்ரஷ் பண்ணாங்க, செங்கல் பொடி ப்ரஷ் பண்ணாங்க. அந்த இடத்துல ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஸ்கின்னு, ஹேரு, டீத்து இதனால தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் டிசீஸே வருது. ஃபேட்டி ஆசிட் சோப்பு நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் டிசீஸ் வருது. நிக்கோடின் கலந்துருக்கிற பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வருது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்தபல் வருது. ஷாம்பு பேஸில் பண்ணுற சல்ஃபேட் நிறைஞ்சிருக்கிற ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் வருது. ஹேர் பிரச்சனை யாருக்குமே அதிகம் இப்போ ஹேர் இருக்கிறது இல்லை. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஹேர் பிரச்சனை அது இதுன்னு நிறைய சொல்கிறீங்க. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் ப்ராடக்ட். முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு எது கிடைக்குதோ, கடுக்காய் பொடி கிடைக்குது, இதை வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு, நல்லா கோல்டு ப்ரெஸ்ஸில் பண்ண சோப்பு இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சல்ஃபேட் ஃபேஸ் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் கொடுத்தா அதில் குறை கண்டுபிடிக்கிறமே தவிர நம்ம அதை அப்ரிசியேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நல்லதை நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது.